போன வாரம் முதல் நிகழ்வில் இம்பேஷன்ஸ் என்ற மலரை பற்றி மிக அழகாக விளக்கினார்கள். அன்பர்களின் கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்தார்கள். இந்த வாரம் இரண்டாவது மலர் மிமுலஸ் என்ற மலரை பற்றி விளக்க உள்ளார்கள். அன்பர்கள் அனைவரும் பொறுமையுடன் கேட்டு இன்று நடக்கும் இந்த மலர் சம்பந்தமான இந்த உரையை பற்றிய சந்தேகங்களை மட்டுமே கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் விஜயலட்சுமி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். தொடங்கலாம் அம்மா. தொடங்கலாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடங்குங்கம்மா. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலர் மிமுலஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் டாக்டர் பேட்ச் அவர்களை பற்றியும், போன வாரம் நாம நடத்தின இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலரை பத்தியும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ டாக்டர் பேட்ச் அவர்கள் 1886 ஆண்டு பிறந்திருக்காரு. 1936 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1928 இருந்து 36 இந்த 38 மலர்களையுமே கண்டுபிடிச்சிட்டார். 38 மலர்களின் வழியாக இறைநிலையை நாம எப்படி அடையலாம் அப்படிங்கறதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும், இனிமேல் நம்ம பார்க்க போறது கிளாஸும் இது சம்பந்தமா தான். டாக்டர் பேட்ச் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர். பாக்டீரியாலஜி சம்பந்தப்பட்ட படிப்பு, குடல்ல ஒரு ஆய்வு, ஹோமியோ டாக்டரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் பல விதமான படிப்புகளை படிச்சவரா இருந்தாலும் மக்களை மிக சுலபமான வழிமுறைகளை கொண்டு குணப்படுத்தணும் அப்படிங்கறது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த ஆசை இருந்துட்டு இருந்திருக்கு. அதனால உருவானதுதான் இந்த 38 மலர்களுமே. இப்ப 38 மலர்களும் எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 38 மலர்களும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே அனைவருக்குமே தேவைப்படக்கூடியதுதான். ஒவ்வொரு மலருமே, அதாவது 38 மலருமே நம்மள இந்த நிகழ்ச்சனத்துல வாழ வைக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளத்தையும் கொடுக்கக்கூடியது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். ஒரு மருந்தை எடுக்கும் போது அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புல ஒரு காற்றாற்று வெள்ளம் போல நுழைந்து நம்மோட பிரச்சனைகளை, நம்மளோட நோய்களை சரி செய்து. இந்த உலகத்துல நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து உங்கள் ஆன்மாவின் வழியை காட்டுகிற முதல் மருத்துவம் நம்ம மலர் மருத்துவம் தான். ஒவ்வொரு மலரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மலரோட நிழல் தன்மையில டாக்டர் பேட்ச் அவர்கள் இருந்திருக்காரு. அதற்கு ஈடான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள மலர் அவரை ஈர்த்திருக்கு. இப்படிதான் அவர் ஒவ்வொரு மலரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாகவே நான் இருந்ததனால்தான் இது எனக்கு சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்போ 38 மலர்களையுமே அனைவரின் வீட்டிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒண்ணு. இதுல கலந்துக்கிறவங்க இல்ல புதுசா உள்ள வந்தவங்க யாரா இருந்தாலும் இதை எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலனாலும் இந்த 38மே நம்ம மனநிலையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வரும். வீட்டுல அது இருந்தாலே அது தன்னோட வேலையை செய்யும். இப்போ நாம இம்பேஷன்ஸ்ல இருந்து ஸ்வீட் செஸ்னட் வரைக்கும் சொல்லி நான் முதல் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அந்த பேட்டர்ன்ல தான் நம்ம போக போறோம். இது மலர்கள் இறைநிலைக்கான ஒரு கல்வியாவும் உள்ளுணர்வுக்கான ஒரு கல்வியாவும் நாம எடுத்துக்கலாம். இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலரை பார்க்கும்போது இது ஒரு நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு மலர், அதாவது டைம் ஃப்ளவர்னு சொல்றாங்க. நிதானம், பேரமைதி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மலர் இது. இது ஃபர்ஸ்ட் மலரே நம்ம இந்தியால இருந்து தான் போயிருக்கு, அதாவது ஹிமாலயஸ்ல இருந்து போயிருக்கு. இதோட பேரு காசி தும்பை. இதோட நிழல் தன்மை பாத்தீங்கன்னா, இம்பேஷன்ஸ் நபர்கள் பதட்டமா இருக்கக்கூடியவளா இருப்பாங்க. டக்குன்னு கோபம் வந்துடும். இவங்க எப்பயுமே தனியா இருக்க விரும்புவாங்க, தனியா வேலை செய்யவும் விரும்புவாங்க. இவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கூட ஒரு கால்குலேஷன் அவங்க மைண்டுக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும்.
இவங்களுக்கு வந்து எல்லாமே உடனே நடக்கணும். அது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வந்துடும். பொறுமையின்மை இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதே முழுத்தன்மையில பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ஷணத்துல வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. காலமற்ற நிலையில் பூரணமாக இருக்க இம்பேஷன்ஸ். காலச்சக்கரத்தின் நுட்பம் தெரிந்து வாழ இம்பேஷன்ஸ். இது வந்து ஒரு வலி நிவாரணியாயும் ஒர்க் ஆயிருக்கு. வாழ்க்கை முழுமையடைய இந்த மலர். இவங்க எடுக்கிற முடிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இம்பேஷன்ஸ் போட்டுட்டு நாம எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப அழகானதாகவும் கரெக்டாவும் இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, அதாவது அண்ட செல்லும் அந்த இதுவும் வந்து இந்த பெண்களுக்கு உண்டான அந்த இதுவும் சேராம இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கும்போது அண்ட செல்லும் விந்தணுவும் இல்லாம, அதாவது இணை இல்லாம இருக்கும்போது இந்த மலர் கொடுக்கும்போது அது குழந்தை பேர் அவங்களுக்கு கிடைக்குது. இதுதான் இம்பேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப். இப்போ இன்னைக்கு மலர் வந்து நம்ம பார்க்க போறது வந்து மிமுலஸ். மிமுலஸ்னாலே வந்து அறிவு. இது வந்து ஒரு அறிவின் மலர், தைரியத்தின் மலர், அறிவார்ந்த மலர், ஆக்கத்தின் மலர், சிரிப்பின் மலர். இது வந்து வீரத்தின் மலர். இது வந்து மங்கி ஃப்ளவர்னு சொல்றாங்க. ஏன்னா இத பாத்தீங்கன்னா அது அந்த முகம் அந்த அந்த மலரோட தன்மை வந்து ஒரு குரங்கு மாதிரி இருக்குமா. சோ இத மங்கி ஃப்ளவர்னு டாக்டர் பேட்ச் சொல்றாரு. இது வந்து நார்த் அமெரிக்கால இருந்து வந்து 1812 வந்து இங்கிலாந்து போயிருக்கு. இது வந்து எங்க ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 2வது மலர் வந்து மிமுலஸ் வந்து ஃபியர் குரூப்ல இருக்கு. மொத்தம் 7 குரூப்பா டாக்டர் பேட்ச் அவர்கள் மலர்களை பிரிச்சிருக்காருன்னு நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். அதுல வந்து 2வது குரூப் ஃபியர் குரூப்ல வந்து இந்த மலர் இருக்கு. இது எங்க ஒர்க் ஆகுதுன்னா சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற சக்கரத்துல வந்து இது ஒர்க் ஆகுது. எல்லோ கலர் மலர் இது. எல்லோனாலே அறிவு சம்பந்தப்பட்டது. இது வந்து எங்க வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் வேகமாக, அதாவது பயங்கரமா ஓடிக்கொண்டிருக்கும் இடத்துலதான் வந்து இது வளருது. இது தண்ணீர்ல வந்து வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் பக்கத்துல வளர்றதுனால இது அடிக்கடி எங்கேயாவது அடித்து செல்லப்படுமா. அப்படி போகும்போது வேறு எங்கேனும் இந்த தண்ணீர் தேங்கும் போது அங்க வந்து இந்த மலர் வேர் கொண்டு திரும்பியும் வளருது. இந்த மலர் வந்து மிக தெளிவான தண்ணீர்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு தூய்மையான ஒரு மலர். இது வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற நீர்ல தான் வந்து இது வளருது அப்படின்னு சொல்றாங்க. இதோட விதை வந்து தூய்மையான தண்ணீர்ல விழுகும் போது அங்க இருக்கிற அந்த தண்ணியில இருக்கிற அந்த ஆக்சிஜனை கொண்டு இது திரும்பி வளர்ந்துருமா. மிமுலஸ் அப்படின்னாலே சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. இத வந்து இது நாம எடுத்துக்கலாம். மிமுலஸ்னாலே சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. மிமுலஸ்ங்கிறது வந்து ஒரு லத்தீன் வேர்ட். அதாவது அந்த வேர்ட் வந்து புனிதத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. சுவாதிஷ்டானம், அதாவது தண்ணீர் உள்ள இடம், அடிவயிறுல வந்து இது இயங்குது. டாக்டர் பேட்ச் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்மை நோக்கிய பயணத்தில் மட்டுமே நாம இருக்கணும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதியை நாடலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்றாரு. பயங்கிறது வந்து உண்மை கிடையாது. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து பயம் என்பதே கிடையாது. நம்மோட மனசுக்கு எதிராக நாம செயல்படுவது மட்டுமே பயம். மற்றவை அனைத்துமே கற்பனையான ஒரு பயமே. ஆதி காலத்துல வாழ்ந்த மனுஷங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயத்தோட சதவீதம் வந்து ரொம்ப குறைவாதான் இருந்திருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல மனிதனோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் அவன் வந்து ஒரு விதமான பயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு இல்லாததுனாலதான் இந்த பயம் ஏற்படுகிறது. அறிவு இருக்கும்போது பயம் கிடையாது. அறிவின் குறைபாடுதான் பயம். இது மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பயம் வந்து அதிகமா இருக்குமா. இறைவனோட குழந்தைகளா நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சா நம்ம பயப்படுவோமா அப்படின்னு டாக்டர் பேட்ச் கேட்கிறாரு.
பிராணவாயு வந்து சரியா இருந்தா மிமுலஸ் எடுக்கும் போது இந்த பிராணவாயு சரியாகுது. இதனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட மூளையோட செயல்பாடுகள் வந்து நன்றாக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ், அதாவது அறிவார்ந்தவர்களா இவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பயந்துகிட்டே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அது சம்பந்தமான ஒரு அலைகளை தானே நம்ம ஈர்ப்போம். நம்ம பயந்து கொண்டே இருந்தா பயத்துக்கான செயல்பாடுகளை தான் நம்ம திரும்ப திரும்ப ஈர்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம நிச்சயமா பயத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு டாக்டர் வாஸ் சொல்றாரு. தைரியம்ங்கிறது வந்து என்னன்னா தெளிவாகவும் அறிவோடும் பயத்தை எதிர்க்கும் செயல்பாடுகள். உடல் முழுசுமே பிராணவாயு இருக்கும்போது உடல்ல வந்து எந்த நோயும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பயப்படுவர்களை வந்து வெட்ட வெளியிலயோ மலை பிரதேசங்களுக்குலயோ கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த பயம் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பயம் வருது அப்படின்னா பயத்தினால வந்து தைராய்டு சுரபியும் அட்ரினல் சுரபியும் பாதிக்கும் போதுதான் இந்த பயமும் அந்த நோயும் வருது அப்படின்னு சொல்றாரு. தான் என்ற அகங்காரம் இருப்பதாலும் தன் உடைமை என்பதாலும் இந்த பயம் வருது. ஒரு நோய் வேரூன்றணும்னாவே இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நோய் வந்து வேரூன்றுமா. மன அழுத்தம் தான் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துக்குது. இதுதான் நோயின்னு நம்ம சொல்றோம். ஆனா வைரஸால தான் நோய் வருது அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்தை வந்து நம்ம கிட்ட புகுத்தி வச்சிருக்காங்க. நம்ம நோய்க்கு காரணம் வந்து நாம மட்டும்தான். பயத்தை வந்து அழிச்சிட்டாலே இந்த நோய் வந்து நீங்கிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மனநிலை தான் வந்து நோய்களை உருவாக்குது. நாம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு நாம சிந்திக்கும் போது இந்த பயம் தேவையற்றதுங்கிறதையும் நாம உணர்வோம். மனுஷ வாழ்க்கையில வந்து பயங்கிறது எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்றாரு டாக்டர் பேட்ச் அவர்கள். நாம வந்து இறைவனோட படைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு எந்த பயமும் வராது. எந்த விதமான பயமும் தேவையற்றது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்வோம். இறைத்தன்மையை வந்து நம்ம எப்ப உணர்றோமோ அப்பயும் அந்த பயம் வரதில்லை. இறைத்தன்மையையும் ஆன்மாவையும் உணர்ந்தாலும் இந்த பயம் வராது. இப்ப ஞானம் பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கிறதே கிடையாது. ஞானம் பெறுவதற்கு தான் நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த மலர் நம்மளுக்கு அறிவிக்குது. இந்த மலர் வந்து நம்மள ஞானத்தின் பக்கம் திருப்பக்கூடியதாகவும் இருக்குது. மலர் மருத்துவமே நம்மை நாம் திரும்பி பார்க்க, அதாவது நம்மளோட உள்ளத்தின் பக்கம் திரும்பி பார்க்க செய்வதுதான் மலர் மருத்துவம். நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதுதான் இந்த 38 மலர்களுமே. நம்ம ஆன்மாவின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசை வந்து திருத்தக்கூடியது. இது மலர்களின் மூலியமாக நம்மளுக்கு நடக்குது. நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது இந்த 38 மலர்களுமே. இப்போ நம்ம ஒரு மலர் வந்து மலம் வீசும் போது நம்ம எல்லாருமே அந்த க்ஷணத்துல, அதாவது அந்த உணர்வுக்கு நம்ம வந்துடுறோம். அதாவது நம்மள சுற்றி இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்ம ஆன்மாவின் பக்கம் வந்து நம்மள திருப்ப வைக்குது. ஆன்மாவை நம்ம பின்பற்றும் போது பயத்திலிருந்து நாம மீண்டு வர முடியும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. உலக வழியை நீங்க பின்பற்றீங்கன்னா பயத்திலிருந்து நீங்க நீங்க முடியாது. இறைவன் வந்து நம்மோடு இருக்கின்றான், நம்மை பாதுகாப்பான் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு பயமே கிடையாது அப்படின்றாரு. நோய்க்கு காரணம் வந்து நோய் கிடையாது. பயம் அப்படிங்கிற அந்த குற்றம் நம்மை விட்டு நீங்கினாலே நம்மளுக்கு நோய் வராது. இது மலர்கள் மூலியமா நம்மளுக்கு சாத்தியப்படும். இதோட குணமற்ற தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கையினால், அதாவது காரணத்தால் வரக்கூடிய ஒரு பயம். மிமுலஸ்ங்கிறது வந்து காரணத்தால் வரக்கூடிய ஒரு பயம். உலக வாழ்க்கையினால் ஏற்படும் பயம். என்ன உலக வாழ்க்கைன்னா என்ன? என்னோட சொத்து போயிடுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, என்னோட பிள்ளைகள் என்னை பார்த்துப்பாங்களா, எனக்கு அந்த நோய் வந்துருமா, அந்த நோயினால இந்த வலி வந்துருமா,
இல்லை வறுமை அந்த மாதிரி காரணங்களால எனக்கு வந்து பயம் வரும். காரணத்தை ஒட்டிய கற்பனையான பயம் அப்படின்னா அது மிமுலஸ். நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லாததுனாலதான் இந்த பயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பொது வழியில பேசுறதுக்கு பயமா இருக்கும், இருளை கண்டு பயமா இருக்கும், எதிர்காலத்தை நினைச்சு பயமா இருக்கும், கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை ஒட்டிய பயம் இருக்கும். இது போல நடந்துடுமோ அப்படிங்கிற கற்பனையான ஒரு பயம். ஒரு சிலருக்கு நாயை பார்த்தா பயம் இருக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு புதிய செயல் செய்யறதுக்கு கூட வந்து இவங்களுக்கு பயம், பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்கள வந்து இவங்க பயத்திலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சீக்கிரமா இவங்கள மூளை செலவை செய்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட் வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கூட இந்த பயம் இருக்கும். நிறைய பேருக்கு மரணத்தை பற்றிய அந்த பயம் இருக்கிறவங்க கூட வந்து இந்த மிமுலஸ் தன்மையாளர்களா தான் இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கெல்லாம் பயம். பயத்திற்கான காரணம் என்ன அப்படியா இருக்குன்னா, டாக்டர்கிட்ட போட்டா அவங்க ஊசி போட்டுருவாங்களோ, மற்றவங்களை பார்த்தா, அதாவது அப்பாக்கு அம்மாவை பார்த்தா பயம், அம்மாக்கு அப்பாவை பார்த்தா பயம், கணவன் மனைவிக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இதனால பிள்ளைங்களுக்கு பயம், பெரியவர்களை பார்த்தா குழந்தைங்களுக்கு பயம். இதெல்லாம் வந்து பயம். இந்த பயம் தான் தெரிந்த பயம், அதாவது காரணத்துடன் கூடிய ஒரு பயம். இவங்க வந்து பயத்தை வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க, மறைச்சுதான் வச்சிருப்பாங்க இவங்க. ஆனா வெளியில வந்து தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யார்ட்டையாவது டக்குன்னு போய் பேசணும்னா கூட இவங்க பயந்துக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா இவங்க ஏதாவது கேள்வி கேட்டுட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாதோ அப்படின்ற பயம். விபத்தை பார்த்தா பயமா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா வருங்காலத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துடுமோ அப்படின்ற அந்த பயம் வந்து இவங்களுக்கு இருக்கும். தினம் தினம் ஏற்படும் செயலில் கூட வந்து இவங்க பயந்துட்டே தான் இருப்பாங்க. இவங்க இப்படி பயந்துட்டே இருக்கிறதுனால உலக இன்பங்களை கூட வந்து இவங்க அனுபவிக்க முடியாதவங்களா இருக்காங்க. பயத்தினால் இவங்க வந்து பயங்கர அமைதியானவங்களாவும் இருக்காங்க. இவங்களுக்கு டக்குன்னு போய் யார்ட்டையும் ஒரு கம்யூனிகேஷன் பண்றதோ அவங்க கிட்ட பேசுறதோ இவங்க வச்சுக்க மாட்டாங்க. உலக வாழ்க்கையில ஈடுபடுவாங்க. ஆனா உலகத்துல எது நடந்தாலும் பயந்துக்குவாங்க. இவங்களுக்கு இருட்டு பயமா இருக்கும். ஆனா இருட்டுக்குள்ள உட்கார்ந்துதான் இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. பயப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிஜன் குறைபாடு வரும். இப்போ எக்ஸாம் ஃபியர் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுற குழந்தைங்களை வந்து மயக்கம் போட்டு விழுக்கிறதுக்கு ரீசனே வந்து இந்த ஆக்சிஜன் குறைபாடுனாலதான். இவங்களுக்கு வந்து அறிவின்மை, அதாவது போதுமான அறிவோ தைரியமோ இல்லாததுனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இவங்க எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க. நீரின் ஓரத்தில் தான் இந்த மலர் இருக்கு. சோ எந்த ஒரு செயலிலும் வந்து இவங்க செய்யும் போது ஒரு தயக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கும். நடுத்தின வயதிற்கு கூட வந்து வாழ்க்கையை எவ்வாறு நடத்தப் போகிறோம் அப்படின்ற பயம் வந்து அதிகம் வருது. வயதானவர்களுக்கு கூட வந்து இந்த பயம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல பயத்தை வந்து கற்பிக்கிறதே வந்து பெற்றவர்கள் தான். ஏன்னா பூச்சாண்டி வருவான், சாப்பிடும்போது அவன் வந்துருவான், அவன் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவான் இப்படின்னு நாம தான் முதல்ல குழந்தைங்களுக்கு இந்த பயத்தை கற்பிக்கிறோம். ஒருவர் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் கூட வந்து இந்த வகை பெண்கள் வந்து டக்குன்னு பயந்துடுவாங்க. உலக வாழ்க்கையே சுமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பயம் இருக்கும். பாதுகாப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த விதமான பயம் வந்து வருது. இவங்க தனியா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மனசுல வந்து அந்த பதப்பதப்பு இருந்துகிட்டே இருக்கும். பயத்தின் காரணமாக அதை போக்க இவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைம் வந்து பயத்தினால அழுக கூட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கடந்த காலத்துல இப்படி நடந்துட்டது, இனிமே இது நடக்க கூடாது அப்படின்னு பயந்துட்டு அழுகிறவங்களா இருக்காங்க. பயத்தின் காரணமாக இவங்க வந்து தன்னை பற்றிய உணர்தல் வந்து மிக குறைவா இருக்கு. இவங்க எப்பயுமே அப்படி நடந்துடுமோ, இப்படி நடந்துடுமோ அப்படிங்கிற கற்பனையிலேயே இருக்கிறவங்களா இருக்காங்க. வார்த்தைகள் வந்து இவங்களுக்கு தடுமாறும். சத்தத்தை கேட்டா கூட இவங்க பயந்துக்குவாங்க. இவங்க அமைதியா இருக்க விரும்புவாங்க. ஆனா மத்தவங்க கிட்ட அதிகமா பேசாதவங்களாவும் இருக்காங்க.
கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே கவலையாவே முகத்தை வைத்துக்கொண்டு இருப்பவர்களா இருக்காங்க. எங்க தனக்கு சொந்தமானவைகளையும் சொந்தமானவர்களையும் யாராவது ஆக்கிரமிச்சுக்குவாங்களோ அப்படின்ற பயம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு நோய் பயம் இருக்கும். தண்ணீர், ஆறு, கிணறு இதையெல்லாம் பார்த்தாலும் இவங்க பயப்படுறவங்களா இருக்காங்க. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டா கூட அந்த ஸ்டூடெண்ட் மிம்லஸோட நிழல் தன்மையில இருக்கிறவங்களா இருந்தா உடனே டக்குன்னு அந்த பயம் தான் அந்த பையனுக்கு வருது. டெய்லி லைஃப்லயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அச்சம், கூச்சம், பயம் இது இருக்கிறவங்களா இவங்க இருக்காங்க. ஒரு பயத்தால செய்யற வேலையை கூட தள்ளி போடுறவங்களா இருக்காங்க இவங்க. இந்த பயம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பயத்தில் இருப்பவர்கள் இவர்கள். இவங்களுக்கு மேடையில் பேசுறதுக்கு பயமா இருக்கும். ஒரு நேர்காணல் அப்படின்னா பயப்படுவாங்க. ஒரு பொருள் தொடர்பாக ஒரு பொருளை கூட அதனை பயன்படுத்துவதில் கூட இவங்களுக்கு அந்த பயம் வருது. புதிய சூழல்னாலும் இவங்க பயப்படுறவங்களா இருக்காங்க. நீண்ட கால பயமா இது இருக்கிறதுனால டக்குன்னு இந்த பயம் பிரதிபலிக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்றாரு. மன கவர்ச்சியும் மன அழுத்தமும் தான் அச்சத்தை, அதாவது பயம் காரணமாக நம்மளோட தைராய்டு சுரபியும் அட்ரினல் சுரபியும் அதிகமா பாதிக்கப்படுது. தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு செயலை செய்யணும்னா கூட அந்த செயலை இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த செயலை கூட அவங்க தள்ளி போடுறவங்களா இருக்காங்க. பயத்தினால இவங்களுக்கு தூக்கமும் சரியா இருக்கிறது இல்ல. மத்தவங்க ஏதாவது கேள்வி கேட்டா கூட பட்டும் படாம தான் இவங்க பதில் கொடுப்பாங்க. தன்னோட கருத்தை சொல்றதுக்கும் கூட இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாம தான் இருக்கிறவங்களா இருப்பாங்க. எப்பயுமே இவங்க உள் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் இவங்களுக்கு. சின்ன சின்ன வேலைகள் செஞ்சா கூட இவங்களுக்கு வியர்க்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே அமைதியாவே இருக்கிறதுனால இவங்க நாக்கு கூட ஒட்டி போன மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. திக்குவாய் இருக்கிற நபர்கள் கூட இந்த பயத்தினாலதான் இந்த திக்குவாய் வருது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஒரு நோயாளியா இந்த நபர் இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு கூட இவங்க நகர மாட்டாங்களாம். ஏன்னா நகர்ந்தா நோய் அதிகமாயிடுமோ, நோயின் நிலை மோசமாகிடுமோ அப்படின்னு அந்த இடத்தை விட்டு கூட நகராம இருக்கிறவங்களா இவங்க இருக்காங்க. இதுக்கு மூல காரணம் தெரிந்த பயம் இது இல்லையா? உயரமான இடம், மலை உச்சிக்கு இதெல்லாம் போனா கூட இவங்களுக்கு இந்த பயம் வரும். உணவு ஒரு சில சமயம் உணவுனால கூட ஏதாவது எனக்கு ஆயிடுமோ அப்படின்ற பயம் கூட இந்த மிமுலஸ் பயம்தான். இப்போ நம்ம குணத்தன்மை அப்படி அதை பார்க்கலாம். இது மிமுலஸ் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தைரியத்தையும் உறுதியையும் கொடுக்கக்கூடிய மலர் மிமுலஸ். எதையும் தாங்கும் இதயம், தெய்வீக தன்மை கொண்டது. அதாவது தேவையற்ற இப்போ இந்த மலர் எப்படின்னா, இந்த மலர் மட்டும் இல்ல 38 மலர்களுமே நம்ம தெளித்தல் அப்படிங்கறது கூட நம்ம வருங்காலத்துல நான் அதை பத்தி சொல்றேன் நானு. அதாவது இந்த மிமுலஸ இந்த ரொம்ப பயம் இருக்கிற இந்த வீட்டுல இந்த மிமுலஸ ஒரு சில அந்த டேப்லெட்ஸ் போட்டு தண்ணியில கலந்து தெளிக்கும் போது தேவையற்ற விஷயங்கள் வெளியேறுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு ஆக்சிஜன் குறைபாடு இல்லைன்னா ஐசியூல டேஞ்சர் கண்டிஷன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கும்போது பிராணவாயு அதிகப்படுத்தி அவங்க உயிரை இந்த மலர் காப்பாத்துது. இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மலர் மிமுலஸ். இது புனிதமானது இந்த மலர். இவங்க தைரியம் நிறைந்தவர்களா மாறுறாங்க. இந்த மலரே பயம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்குமா இந்த மலர்கள். பயம் வென்று சாதனை புரிய மிமுலஸ். எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராணவாயு அதிகரிக்குது. எதையும் துணிந்து செய்யக்கூடியவர்களா மாறுறாங்க. மிகவும் தூய்மையா இருக்கக்கூடியவங்களாவும் ஆகுறாங்க. இளகிய மனம் படைத்தவர்களாக இருக்காங்க. பிறரை புரிந்து கொள்பவர்களாகவும் இருக்காங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராகவும் மாறுறாங்க.
மற்றவர்களின் பயத்தை புரிந்து கொண்டு அவர்களை மடை மாற்றுபவர்களாகவும் இவங்க ஆகுறாங்க. தெளிவான முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஒரு குழந்தை காரணம் இல்லாம அழுதுகிட்டே இருக்குன்னா எதனால அது அழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் என்ற உடல் என்ற ஒன்றை அது உணருது. ஏன்னா மற்றவங்க அதை தொடும்போது, அந்த சூடான அந்த காற்று படும்போது, நம்ம கை படும்போது ஏற்படுற அந்த உணர்வு அது அழுதுட்டே இருக்குமா பிறந்த குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள். இந்த டைம்ல மிமுலஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நல்லபடியா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மிமுலஸ்னாலே சிரிப்பின் மலர் இல்லையா? குழந்தைங்க சிரிக்க ஆரம்பிச்சிடும். அழுதுட்டு இருக்கிற குழந்தைங்க சிரிக்க ஆரம்பிச்சிடும். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணுமா, புத்திசாலித்தனமா இருக்கணுமா அப்படின்னா மிமுலஸ் நம்ம எடுக்கலாம். பயத்தை வேரிலிருந்து பிடுங்கி எறியக்கூடிய, பயத்தை பார்த்து விடுகிறேன் அப்படின்ற சொல்ற மலரும் மிமுலஸ் தான். வாழ்வா சால்வான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ற மலர். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே காரணம் பயம்தான். இது நடந்துடுமோ, அது நடந்துடுமோ, நான் என்ன செய்யறது அப்படின்றது போய் இதற்கு போய் நான் பயந்தேனா அப்படின்னு சிரிப்பாங்களாம் இந்த நபர்கள். விழிப்புணர்வோடு பயத்தை எதிர்கொள்ள மிமுலஸ். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தவறானது என்று சிரித்து கொண்டே நம்மை திருப்பக்கூடியது. வீரியமான குழந்தை பிறக்க வேண்டுமானால், அதாவது ஃப்ரீக்வெண்டா ஒரு 3 months இந்த மருந்து எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு வீரியமான குழந்தை பிறக்கும். வாழ்க்கையை நான் எதிர்கொள்வேன் என்று எழுந்து நிற்பவர்கள் மிமுலஸ் டைப் நபர்கள். தெளிவான சிந்தனையில் பிரித்தறிபவர்களாக இருப்பார்கள். கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் கொண்டிருக்கக்கூடிய பயத்தை நிகழ்காலத்தில் இந்த மலர் போக்கிடுது. மன வளர்ச்சி இல்லாத இல்ல ஊனமுற்ற குழந்தைகள் இருப்பவங்க அடுத்த குழந்தை இப்படி பிறந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மலரை நம்ம எடுக்கும் போது இயற்கையின் வரம் பெற்ற ஆரோக்கியமான ஒரு நல்ல குழந்தை இவங்களுக்கு பிறக்கும். அச்சம் அவசியமற்றது, ஆன்மா அழிவில்லாதது. ஆன்மாவை எதனாலும் வெல்ல முடியாது, அதனால பயங்கிறதே கிடையாது. இந்த மலரை உட்கொள்ளும் போது ராகிங் பயம் கூட நம்மளுக்கு நீங்குது. திருட வரும் திருடன் கூட நாம இந்த மலரை போட்டுட்டு இருந்தோம்னா அவன் பயந்துட்டு ஓடிடுவானா. பயத்தை போக்குவதுடன் நம்பிக்கையையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மலர் இது. இந்த மலர் எடுக்கிறதுனால நம்மளோட உணர்வு அதிகரிக்குது. மிகவும் நுண்ணிய திறனுடன் இருப்பவங்களா இருக்காங்க. உள்ளுணர்வு இவங்களுக்கு நல்லபடியா தூண்டப்படுது. ஒரு சில குழந்தைகள் பெட்லயே யூரின் போயிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட மிமுலஸ் கொடுக்கலாம். மற்றவங்க துன்பப்படும் போது தைரியமாக அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இவங்க மாறுறாங்க. பிறருடைய துன்பத்தை தன் வழியாக உணரக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. மென்மையையும் உறுதியையும் உண்டாக்குகிற மலர் இது. இந்த மலர் எடுக்கும் போது வாழ்க்கையில் ஒரு முழுமையான குறிக்கோள் இருப்பவர்களா இவங்க மாறுறாங்க. அறியாமையை தெளிய செய்து ஒரு விஷயத்துல கிளியர் கட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது மிமுலஸ் போடலாம். மிக நுட்பமாக பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ள மிமுலஸ். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வளருது. சிந்தனையில் தெளிவு ஏற்படுது. தேர்வு நேரங்களுக்கு மாணவர்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். பயத்திற்கே பயம் காட்டுகிற அளவு பெரிய தைரியசாலியா இவங்க மாறுறாங்க. தொடர்ச்சியா இந்த மிமுலஸ் எடுக்கும் போது நம்மள உடல்ல உள்ள அந்த கார்பன் கழிவுகள் முற்றிலுமாக நீக்கப்படுது. ஆட்டிசம் பேபிஸ் பிறக்கிறதுக்கு காரணமே இந்த பயம் தான். பெற்றோர்கள் பயத்தோட இருக்கிறதுனாலதான் ஆட்டிசம் பேபிஸ் பிறக்குது. சோ இந்த மலர் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கிற ஒரு சில மலர்கள்ல இது ஒரு மலரா இருக்கும். பயம் காரணமாக மூச்சு இவங்களுக்கு இறைச்சிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு நம்ம யதார்த்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிமுலஸ் பிளஸ் கிளிமாட்டிஸ் அப்படிங்கிற மருந்தை நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மலர் கிளிமாட்டிஸ் தான்.
அதாவது மிமுலஸ்ங்கிறது வந்து பயப்படாம இருக்கிறதுக்கும், கிளிமாட்டிஸ் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இருத்தல் அப்படிங்கிறதுக்கும் வந்து இந்த 2 மலரும் குடுக்கலாம். அதாவது இந்த கால யதார்த்த வாழ்க்கைக்கு இந்த 2 மலர்களுமே அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னென்ன மாரி உடல் நோய்கள தீர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, சுவாதிஷ்டானத்துல இருக்கிற அனைத்து உறுப்புகளின் பிரச்சனைகளுக்கும் மிம்லஸ் குடுக்கலாம். இவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள் வந்து, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற வார்த்தைய உபயோகப்படுத்தவங்களா இருப்பாங்க. இப்போ மிம்லஸ் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம். ஒரு நாய் வந்து என்ன தொரத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாய் வந்து நம்மள தொரத்துது. அப்போ நம்ம அங்க போனா அந்த நாய் தொரத்துமோ அப்படின்னு நம்ம அந்த நினைப்பு வந்தாலே நம்ம பயந்துக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து மிம்லஸ் எடுத்துட்டு போகும்போது, ஒரு நாய் வந்து நம்ம மிம்லஸ் எடுத்துட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அது என்னை பார்த்து விலகி ஓடக்கூடிய தன்மை வந்து அதற்கு வந்துடுது. ஏன்னா நான் தைரியமா இருக்கிறதுனால, அது என்னை பார்த்து விலகி ஓடுது. இந்த மாதிரி தான் அந்த மிம்லஸ் வந்து ஒர்க் பண்ணுது. ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி அப்படி பார்க்கலாம். ஒரு நோயாளி வந்து ஒரு டாக்டர்ட்ட போறாரு. எனக்கு என்னன்னே தெரியல டாக்டர். எனக்கு வந்து பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது நோய் வந்துடுமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவரும் எல்லா டெஸ்டும் எடுக்குறாரு. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நில்லுன்னு தான் இருக்கு. சரின்னு அவரும் போயிடுறாரு. வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்கள் கழித்து அதே டாக்டர்ட்ட அதே பேஷண்ட் வராரு. அப்போ அவருக்கு ஒரு கட்டி இருக்கு. அந்த பேஷண்ட்க்கு ஒரு கட்டி வளர்ந்திருக்கு. அத பார்த்துட்டு அத வந்து டயக்னைஸ் பண்ணி, இது வந்து 2 வருடங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் கட்டி. இனிமேல் வந்து இத வந்து எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா, இத நாம சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதாவது இதே டாக்டர் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னாரு. எப்ப வந்து ஒரு நபர் வந்து தனக்கு நோய் இருக்கு அப்படின்னு வராரோ, அப்பயே அவருக்கு அந்த பயம் இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த பயத்துக்கான அந்த ஒரு விஷயத்த, இந்த ரெமிடிய நம்ம குடுத்திருந்தா, அவரு வந்து ஒருவேளை குணமாயிருக்கலாம். பயம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த பய உணர்வ நம்ம போக்கி இருந்தாலே, அவருக்கு அந்த வரவேண்டிய அந்த கட்டி வந்து வராமல் கூட போயிருக்கலாம். அப்போ இந்த ரெமெடி வந்து ஒரு ஹீலரா அங்க செயல்படுது அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. இப்ப வந்து நாம எல்லாருமே பயன்படுத்தும் மருத்துவம் வந்து எப்படி இருக்குன்னா, நோய் பின்னாடி தான் எல்லாமே ஓடுது. நோய் வந்த பிறகுதான் நோயின் பின் அது செல்கிறது. நம்முடைய டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த இந்த ரெமெடி சிஸ்டம் வந்து நோய் வராமல் தடுப்பதற்கும், நோய் வந்த நோயை காப்பாற்றுவதற்கும் வந்து இது பயன்பட்டுட்டு இருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு மிமுலஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே இந்த மிமுலஸ் பத்தின ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கொஸ்டின் ஆன்சருக்கு வேணா போலாமாமா? வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க இன்னைக்கு அந்த ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று சொன்னீங்க. அதாவது அந்த 2 வருடத்துக்கு முன் அந்த ஒரு பயம் என்ற உணர்வு இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லா பரிசோதனைகளும் செய்து பார்க்கும் பொழுது எல்லாமே நார்மலாக இருந்தது. 2 வருடம் கழித்து அந்த உறுப்பில் அதே கட்டி வளர்ந்து விட்டது. இப்போ இது ஒரு அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த மாதிரியான இடங்களைத்தான் நாம் மீண்டும் 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 சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனதிலே நோய் தோன்றுகிறது, உயிரிலே தேங்குகிறது, உடலிலே வெளிப்படுகிறது. இதை நிறைய நாள் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்போ இந்த உணர்வு அந்த இடத்திலேயே நாம் தடுக்கப்படும் பொழுது, இப்ப மலர் மருந்தால் அந்த உணர்வை தடுக்கும் பொழுது, வர இருக்கக்கூடிய 2 வருடம் கழிச்சு வரக்கூடிய அந்த கேன்சர் கூட இப்பொழுதே வந்து அதை நம்ம வரவிடாமல் தடுக்க முடியக்கூடிய அளவுக்கு இப்பொழுது இந்த மலர் மருத்துவம் அற்புதமான மருத்துவமாக இருக்கிறது. ஆனால்
இப்பொழுது கேன்சர் அவேர்னஸ் என்று இப்போ ஒவ்வொரு கேன்சரை பற்றியும் ஒருத்தர் ஏதாவது ஒரு டிவியில பேசுறார். இப்ப மலர் மருத்துவ இப்ப விமலாஸ் பேசின மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு டாக்டர், கேன்சர் டாக்டர் பேசுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. அதை கேட்கும் போதே இவங்களுக்கு அந்த உணர்வு தோன்றி விடுகிறது. அந்த உணர்வு தோன்றி அவங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு திருப்பி அதே நோய் வரக்கூடிய அளவுக்கு மாறி விடுகிறது. அப்ப அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய மாதிரி அவர்கள் அவேர்னஸ் என்று கொடுக்கக்கூடியதை இன்று பார்க்கிறோம். ஆக இப்பொழுது இந்த மலர் மருந்து என்பது அப்ப அந்த ஒரு நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது என்பது இந்த கேஸ் ஸ்டடியிலிருந்து தெரிந்தது. ஒரு முறை எனக்கும் ஒரு அனுபவம் இருந்தது. அதாவது ஒரு திருமணமாக கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு உடம்பு முழுவதும் தோல்ல ஒரு சின்ன சின்ன கருப்பு டாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அப்ப அது இவங்க என்கிட்ட வந்தாங்க. அவங்ககிட்ட வரும் பொழுது அவங்களுடைய அந்த பல்ஸ் டயக்னிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கல்லீரலில் பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கு தோலில் தெரிகிறது என்று, நாம் கல்லீரலை பலப்படுத்தத்தான் இது சரியாகும் என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அவர் நேரா பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த லிவருக்கு உரிய ஸ்கேன்லாம் எடுத்துட்டு நார்மல் என்று கொண்டு வந்து ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்குறார். அப்ப நான் சொல்றேன், இது லிவர் இப்பொழுது நார்மல், லிவர் என்ற உறுப்பு நார்மலாக இருக்கிறது. ஆனால் அந்த கல்லீரலினுடைய உயிராற்றல் பாதிப்பை கண்டுபிடிப்பதுதான் இந்த நாடி பரிசோதனை. அப்ப இது அந்த உறுப்புக்கு வந்து அது ஸ்கேன்ல தெரியறதுக்கு ஒரு 3-4 வருடங்கள் கழித்து தெரியும். ஆனால் இப்பொழுதே அதை நாம் இது கண்டறிய முடிகிறது என்று சொன்னேன். அப்ப அந்த பல்ஸ் டயக்னோசிஸ்ல செய்யும் போது அந்த உயிராற்றல் பாதிப்படைந்தால் அந்த உயிராற்றல் பாதிப்படைந்ததை கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் இப்போ அம்மா சொன்ன அந்த கேஸ் ஸ்டடியின் அடிப்படையில் பார்த்தால் இந்த உயிராற்றல் பாதிப்படைவதற்கு முன்னாமே இந்த மனம் பாதிப்படைந்து விடுகிறது. அப்ப அங்கேயே அதை சரி செய்து விட்டால் இது அந்த உயிராற்றல் பாதிப்புக்கு வராமல் அங்கேயே தடுக்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆக இன்றைய இந்த சிந்தனையை பார்க்கும் பொழுது மலர் மருத்துவம் என்பது இந்த தொண்டுகளிலேயே மிக உயர்ந்த தொண்டாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைய சிந்தனை, இன்றைய வகுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறது. மிகவும் நன்றி அம்மா. அதன் அடிப்படையில் தான் மக்கள் இப்போயே என்ன கேட்குறாங்க, ஏற்கனவே வந்த நோய்க்கு இப்படி நோய் இருக்கு, இதை என்ன பண்ண, இதை என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. இப்ப நம்ம கேள்வி பதில கூட இப்ப கேட்க போறாங்க. நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்க வேண்டிய கேள்வி இப்போ வந்து கேட்குறீங்க. இப்போ இனிமேல் 2 வருஷத்துக்கு பின்னாடி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இதில் முக்கியமாக இருக்கிறது. வந்ததற்கு பார்ப்பதை விட வராமல் தடுப்பது என்பது இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நினைக்கிறேன். அதனால இப்ப கேள்வி கேட்கும் அன்பர்கள் கூட இப்ப இருக்கிற நோயை சரி பண்றது அப்படிங்கிறது இருந்தாலும் அது வராமல் தடுப்பதற்குரிய அந்த மன உணர்வுகள் சார்ந்த கேள்விகளை கேளுங்கள் என்ற ஒரு நிலையில் இன்றைய அந்த வகுப்பை நடத்திய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.